எங்கள்
தந்தையே இறைவா தவறுகள்
அன்பின் அளவற்ற செல்வங்களை எங்கள் இரக்கத்துடன் வாரி வழங்க திருவிழமாடி, அதனால் நாங்கள் அவரை பக்தியுடன் வழிபட்டு பாவ கழ்வாயின் கடமையை தகுந்த முறையில் எங்கள் வாழ்வில் நிறைவேற்ற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய மோடு இறைவனாய் நன்றி வாழ்வு ஆட்சி செய்தி ஆண்டவர் மூன்றுவனமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசேக்கியா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது: தீயவரே, தாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் விட்டு மனம் மாறி என் நியமங்கள் அனைத்தையும் கைக்கொண்டு நீதியையும் நேர்மையும் கடைப்பிடித்தால் அவர்கள் வாழ்வது உறுதி. அவர்கள் சாகார். அவர்கள் இழைத்த தவறுகள் அனைத்தும் அவர்களுக்கு எதிராக நினைக்கப்பட மாட்டார். அவர்கள் கடைப்பிடித்த நேர்மையின் பொருட்டு அவர்கள் வாழ்வர். உண்மையில் பொல்லாரின் சாவையா நான் விரும்புகிறேன். அவர்கள் தம் வழிகள் நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதன்றோ என் விருப்பம் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நேரியவர் தம் நேரிய நடத்தை நின்று விலகி தவறிழைத்து பொல்லாரை போல் வெறுக்கத்தக்கவற்றை எல்லாம் செய்தால் அவர்கள் வாழ்வாரோ? அவர்கள் கடைபிடித்த நேர்மையானது எதுவும் நினைக்கப்பட மாட்டாது. அவர்கள் இழைத்த துரோகத்தின் பொருட்டும் செய்த பாவத்தின் பொருட்டும் அவர்கள் சாக. ஆயினும் தலைவரின் வழி செம்மையானதாக இல்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள். இஸ்ரேல் வீட்டாரே, கேளுங்கள். என் வழியா நேர்மையற்றது? உங்கள் வழிகள் அன்றோ நேர்மையற்றவை. நேரியவர் தம் நேரிய நடத்தை நின்று விலகி தவறிழைத்தால் அவர்கள் தாம் இழைத்த தவற்றின் பொருட்டு சாவர். பொல்லார் தாம் செய்த பொல்லாப்பின் நின்று விலகி நீதியையும் நேர்மையும் கடைபிடித்தால் தம் உயிரை அவர்கள் காத்துக் கொள்வர். அவர்கள் உண்மையை கண்டுணர்ந்து தாம் செய்த குற்றங்கள் அனைத்தினின்றும் விலகிவிட்டால் அவர்கள் வாழ்வது உறுதி. அவர்கள் சாக மாட்டார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. பல்லவி. நீர் என் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீர் என் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுகளுக்கு செவிசாய் தருளும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனமுடன் கேட்கட்டும். ஆண்டவரே, நீர் என் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர். ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கிறேன். என் நெஞ்சம் காத்திருக்கிறது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கிறேன். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவராய் ஆவலுடன் காத்திருக்கிறது. இஸ்ரவேலரே, ஆண்டவரை நம்பியிரு. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. எல்லா தீயவனைகளினின்றும் இஸ்ரவேலை மீட்பவர் அவரே. போல
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் போக முடியாது என உங்களுக்கு சொல்கிறேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரியையோ சகோதரரையோ முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலியே என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும் பொழுது உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டன அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்துக்கு கூட்டிச் செல்லும் போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையே உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரே அருள் வாக்கு. ஆண்டவரே கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நற்செய்தி வாசகத்திலும் முதல் வாசகத்திலும் நாம் இந்த தவக்காலத்தில் எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பங்களில் எவ்வாறு வாழ வேண்டும் என சிறப்பாக இறைவன் முதல் வாசகத்தின் வழியாகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தி வாசகத்தின் வழியாகவும் திருப்பாடலாசிரியர் மூலமாகவும் நமக்கு கற்றுக்கொடுத்திருக்கின்றார். இன்னும் அதிகமாக எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் நாம் பார்த்தது போல, எனக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள், புதிய இதயத்தையும் புதிய மனதையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கின்றார் நம்முடைய ஆண்டவர். திருப்பலியின் வழியாக இந்த புதிய இதயத்தையும் புதிய மனதையும் கடவுள் படுகின்ற பொழுது நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை இறைவன் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டியதற்காக சிறப்பாக ஜெபிப்போம். இதனுடைய ஆசீர்வாதமும் இதனுடைய அருளும் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் எப்போதும் இருப்பதாக. எழுந்திருந்து தேவைகளை ஆண்டவரிடம் நம்பிக்கையோடு எடுத்துரைப்போம். உங்கள் பதிலரை ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் பரிசுத்த தந்தை 14ஆம் லியோ, பேராயர், ஆயர்கள், குருக்கள், கன்னியர், வேத பணியில் ஈடுபடும் இல்லத்தோர் அனைவரும் இயேசுவின் சாட்சிகளாய் திகழவும் இறையரசை பரப்ப அயராத ஆர்வம் உழைக்க வேண்டும் என்று இறைவா மன்றாடுகின்றோம். திரு இருதய படங்களை இல்லங்களில் நீதி வழிபடும் இல்லங்களை ஆசீர்வதித்தலும். அந்த இடங்களில் வசிப்போர் இயேசுவின் திருத்தின் சிறப்பான ஆசிரியை பெற்று துயரமின்றி விசுவாசம், ஜபம், தன்னலமற்ற அன்பு ஆகியவற்றில் தலை சிறந்து எடுத்து
எடுத்துக்காட்டுகளாய் விளங்க வேண்டும் என்று இறைவா மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மனவேதனையாலும் உடல் நோயாலும் அவதிப்படும் அனைவரையும் நினைவு கூறுகின்றோம். இயேசுவே திருவிதம் அவர்களுக்கு ஆறுதலாய் இருக்கவும் விரைவில் குணம் பெற்று மகிழ்வோடு வாழ வழியாக இருக்க வேண்டும் என்று இறைவா மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த நவநாள் திருப்பலில் பங்கு பெறும் எங்கள் அனைவர் மீதும் உமது ஆசியை பொழிந்தருளும். எங்களது கருத்துக்கள் நிறைவேறவும் திரு எழுத்தின் அன்பை பெற்று உமது கருவியாக மாற வேண்டும் என்று இறைவா மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் தனிப்பட்ட கருத்துக்காக மௌனமாக வேண்டுவோம். எசேக்கியேல் 33 அதிகாரம் 12வது வசனத்தில் கூறப்படுவது போல, பாவியின் சாவை நான் விரும்பவில்லை, மாறாக மனம் திரும்பட்டும் பாடட்டும் என்கிறார் நம்முடைய இறைவன். இதே நாள் நம் ஒவ்வொருவருமே ஆண்டவருடைய கருணையையும் ஆண்டவருடைய மன்னிப்பையும் பெற்றவர்களாக, அதனை பிறருக்கு விடுப்பவர்களாக இருக்க மனநிலையை ஒவ்வொருவருக்கும் பொழிய வேண்டுவதற்காக சிறப்பாக நினைப்போம். எல்லாம் பரிசுத்த தாய், நேர்மையுள்ள உள்ளத்தோடு தூய சிந்தனையோடு நல்மனதோடு திரு சன்னதியில் மணிபடி ஆசிக்கின்றோம். ஆனால் பலவினர்களான நாங்கள் சோதனையாளர்களை கண்டு பாவத்தில் விழுந்து திருமகனின் இதயத்தை புண்படுத்தியிருக்கின்றோம். உமது பேரன்பினால் எங்களை மன்னித்து திருமுன் நாங்கள் எழுப்பிய இம்மன்றாட்டங்களுக்கு தயவாய் செவிசாய் தருடுமாறு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எதை நான் தருவேன் இறைவா, உன் இதயத்தில் அன்பே கேடாக. எதை நான் தருவேன் இறைவா, எதை நான் தருவேன் இறைவா, உன் இதயத்தில் அன்பே கேடாக. எதை நான் தருவேன் இறைவா, குறை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா, குறை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா, கரையான் பாவத்தை நீக்கிடவே, கரையான் பாவத்தை நீக்கிடவே, நீ கல்வாரி மலையில் இறந்தாயோ. சகோதர சகோதரிகளே, வேதமுடைய வாணைகளை எல்லாம் உன்னதையாக இறைவனுக்கு ஏற்றதாக வழிபற்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்தவரை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பார்ந்த உம் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் ஒப்புக் கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரானது இன்று முதல் எல்லாம் நிறைவா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையை எமக்காக கைவித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து ரத்தமும் தண்ணீரும் வழித்தோட செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருள் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்துடன் அனைவரும் ஈர்க்க பெற்றவும் மீட்பு அளிக்கும் முற்றுகையில் இருந்த மகிழ்ச்சியுடன் உகந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே நாங்கள் புனிதர் வானவர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா.
ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. தினச்சரி வாசகத்திற்கு எடுத்துக்கொள்ளும் யாருக்கெல்லாம் தன்னுடைய சகோதரனையோ சகோதரியோ மனத்தாமல் இருந்தால் அவர்களை ஆண்டவரிடம் கையிடுங்கள். அவரிடம் அந்த மன கசப்புகளையும் மன்னிக்க முடியாத துணையும் இருக்கின்ற மனதினை இறைவனுக்கு சமர்ப்பிப்போம். இறைவன் அவர்களை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக அவ்வாறு அவர்களை நாம் மன்னிக்கின்ற பொழுது நம்முடைய காணிக்கையையும் இறைவன் ஏற்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த நேரத்தில் சிறப்பாக ஜெபிப்போம். ஆண்டவரே, மெய்யாகவே தூயோடு இறைவனிடத்தில் கூற்று, ஆகவே உடைய ஆவியை இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவதாக. அவர் பாடுவிடமிடம் கடிய தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவருடைய பெயரோடு விருதை எழுதி கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து வெற்றி பெறுவார்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கையின் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருவதும் மனிதர்களை அழைக்கின்றோம், உமது உயிர்ப்பை எடுத்திருக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வு நாமத்தையும் மீட்பு அளிக்கும் கிடத்தை நமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியக்கூடிய தகுந்தவர்களை எங்கள் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவரே, உலகிற்கு பரவிருக்கும் திருவிழை கூடுதலிடும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆய வீட்டில் எங்கள் துணை ஆயர்கள் சிசினால் மற்றும் மாறுகிறார் சதீஷ் எல்லா திருநங்கைகளாக இவரோடு திரு அவை அன்பை பெற செய்திடும். மேலும் உயிர்ப்பின் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் சிறப்பாக எங்கள் குடும்பத்திலே இருந்த அனைத்து ஆத்துமாக்களையும் யாருமையான ஆத்துமாக்களையும் உத்தரகேசத்தில் இருக்கிற அனைத்து ஆத்துமாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்திடும். ஆண்டவரே, எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும் என்று சிறப்பாக என்று நாங்கள் ஜெபிக்கின்ற தன்னுடைய பிறந்த நாளையும் தன்னுடைய திருமண நாளையும் கொண்டாடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபரையும் ஆசீர்வதியும். அவர் அனைவரும் உம்முடைய உடனிருப்பையும் உம்முடைய உற்சாகத்தையும் உம்முடைய ஆசீர்வாதத்தையும் அவர் குடும்பத்திலும் அவர்கள் உள்ளும் நிறைவாக பொழிந்திட அதனை உணர்ந்திட அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் தாரும்.
சொல்லுவோம். உமது பெயர் தூயதென போற்று வருக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழாம் உலகில் நிறைவேறுவது போல உலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையை எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீமை அனைத்து எங்களை விடுவித்து வாழ்நாள் அமைதியை கைவிட்டுள்ளோம் என்றால் எங்களது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து போதுள்ளதை பற்றி யாரும் கலக்கம் வேண்டிய நலமாயிருக்குமாக. நாங்கள் இதற்கு பெறுவதற்காக மீட்பாக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே, கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். திருத்துதலுக்கு ஒளிந்தீரே. எங்கள் பாவங்களை காணாமல் ஒரு திருவை நம்பிக்கை கண்ணோக்கி ஒரு திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்திருக்கிறார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை புரிந்து கொள்வோம். பாவம் போக்கும் எம்மேல் இரக்கவையும் உலகின் பாவம் போக்கும் இருளின் சமரியே எம்மேல் இரக்கவையும் உலகின் இதோ இறைவனின் செவரை. இவரே நம் ஒவ்வொருவரையுமே நம்முடைய சகோதர சகோதரிகளை மதித்து அன்பு செய்ய நம் ஒவ்வொருவரையுமே அழைப்பவர். இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேர் பெற்றோர். தடையாகும்
நாளெல்லாம் நாளெல்லாம் பாதத்தில் பாதத்தில் கர்த்தாவே அமர்ந்திடுவே கண்ணீர் ஜெபம் கேளுவே கருணை பிரவாகமே நாளெல்லாம் நாளெல்லாம் பாதத்தில் கர்த்தாவே அமர்ந்திடுவே கண்ணீர் ஜெபம் கேளுவே கருணை பிரவாகமே எந்தன் ஜெபமே உம்மை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே எந்தன் ஜெபமே உம்மை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன் எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன் எந்தன் ஜெபமே உம்மை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே சோராது சோராது ஜெபித்திட ஜெபித்திட ஜெபமாய் வரத்தாருமே தடையாக அகற்றிடுமே தயக்கேடு உன் பாதம் வந்தேன் சோராது சோராது ஜெபித்திட ஜெபித்திட ஜெபமாய் வரத்தாருமே தடையாக அகற்றிடுமே தயக்கேடு உன் பாதம் வந்தேன் எந்தன் ஜெபமே உம்மை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே எந்தன் ஜெபமே உம்மை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே இன்று முதல் எங்கள் சொல் செயல்களையும் நாங்கள் படும் துன்பங்களையும் பரிகாரமாக ஏற்றுக்கொண்டு நாங்கள் தூய வாழ்வு வாழ துணை செய்தல்லும் எல்லாவற்றுக்கும் மேலாக உமை அன்பு செய்து உமக்காகவே வாழ்ந்து என்றும் ஆதலாயிருக்க தயவு புரியும். ஆமென். ஆண்டவர் கூறுகின்றார், யாரும் தாமமாயிருந்தால் என்னிடம் வரட்டும் என்ற நம்பிக்கை கொள்வோர் உள்ளத்திலிருந்து வாழ்வு தரும் தண்ணீர் ஆய் பெருக்கெடுத்து ஓடும். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, இது அன்பின் அருளடையாளம் எங்களை புனித அன்புத்தியால் பற்றி எரிய செய்வதாக. இவ்வாறு நாங்கள் உம் திருமகனில் என்றும் ஈர்க்க பெற்று
எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக என்று வாழ்ந்து ஆட்சி செய்த வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.